வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். அதை எப்படி கட் பண்ணி நம்ம ஆரி ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி அதை ஒரிஜினல் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம் எப்படின்னு. இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு வந்து நான் கீழே மடக்கி அடிக்கிறக்காண்டி பட்டிக்காண்டி 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வச்சு மேலே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து இந்த அடிச்சிருக்காங்கல்ல பேக் வந்து இப்போ 2 மடிச்சுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக மடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டான கரெக்டான தையலில் ஒரு மார்க்கு, நம்ம 1 இன்ச்சு டாட் பிடிப்போம்னா அதுக்கு ஒரு 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோல் வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆம்கோல் இறக்கம் வந்து இந்த மாதிரி இதில் வைக்கணும். வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக வச்சுட்டு மேலே ஆம்கோல் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கு, நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து கழுத்து வந்து ஏற்றமாக இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் இறக்கம் கேட்டதுனால இறக்க வைக்க போகிறோம். இது அவங்க அளவு ப்ளவுஸில் கரெக்டான மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இறக்க வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன், சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து இவங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு ரொம்ப இறக்கம் இல்லை. கழுத்து ஒரு மினிமம் 7 இன்ச்சு தான் வருது. அதனால் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டர் வந்து இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 2 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 இருக்குது, அதனால் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 3.5, இது வந்து 2.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 வச்சுருக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது, ஆனால் 2.5 வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. அதே 6 இன்ச்சை வந்து நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. உங்கள் கழுத்து அவங்க இருக்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து 6 இன்ச்சு இருக்குது இறக்கம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். 7 இன்ச்சு கொடுத்து அதில் 3.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வைக்கிறோம். வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இங்கேயும் கீழே ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ ரவுண்டு போடுறோம். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஆம்கோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. இப்போ பின்னாடி அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் 2 ஆம்கோலையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த பிடிச்சிட்டு இப்போ ரெட்டையாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதை வந்து கரெக்டான அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டான அளவு இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டான அளவு வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கரெக்டாக வைக்கிறேன். நான் வச்சு இப்போ அகலம் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக 9 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த ஆம்கோல் இங்கே கீழே தையல் போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் பார்க்கணும். 7.25 இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்குன்றாங்க. அதனால் நான் வந்து ஒரு
1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்கணும். அப்போ 7.25னா நான் 7.5 வைக்கணும். இந்த கரெக்டாக இங்கே வந்து 7.5 வரணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. 6.25 தான் வருது. அப்போ இது வந்து சரி வர கரெக்டாக அறாமையாக இருக்காது. அப்போ கீழே வந்து இறக்கி மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த 9 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வரீங்க. 1.5 இன்ச்சு வச்சு இதுக்கு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வந்து பாருங்கள் கரெக்டாக எப்படி 7 இன்ச்சு தான் வருது. திருப்பி ஒரு தடவை 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஏழு இன்ச்சு தான் வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆம்கோலை வந்து கீழே இறக்கிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு வந்து கீழே இறக்கிக்கோங்க. நமக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இதில் தான் வரணும். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறக்கணுமோ பார்த்து அந்த ரவுண்ட் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு இது போடணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ திருப்பி வச்சு சரி பாருங்கள். 7.5 வருது, அதாவது 7.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ 2 இன்ச்சு லூஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த பின்பாட்டு வந்து இவ்வளோதான் கட் பண்ணணும். திருப்பி வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி செக் பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கழுத்தோட அகலம் ஏன் இவ்வளோ இருக்குன்னா, அவங்க கழுத்து இறக்கம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால கழுத்தோட அகலம் வந்து கூட வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக அந்த நாச்சில் மார்க் 7.5 வருது. அவனுக்குள்ள ஒரு நாச்சு போட்டாச்சு. நாச்சு போட்டு பேக்கில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ரா எட்ஜஸை பூரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம மடக்கி அடிப்போம் இல்லையா, அந்த இதுக்கு 1/2 இன்ச்சு கீழே வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவ் அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இவங்க வந்து உயரம் வந்து இதை காட்டிலும் கம்மியாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்குவோம். உயரம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. அவங்க வந்து இதில் வந்து 8 இன்ச்சு வச்சா போதுன்னு இருக்காங்க. அதான் 2 இன்ச்சு குறைக்க. அப்போ 8 இன்ச்சுனா நம்ம வந்து 8.5 1/2 இன்ச்சு மேலே மடக்கி அடிப்போம், பிடிச்சி அடிப்போம். நம்ம 1/2 இன்ச்சு அடிப்போம்ல, ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது சேர்த்து 8.5. அப்போ 8 + 8.5 + 1/2 9 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு வந்து அதாவது அடிங்கை சுற்றளவுக்கு இங்கேயும் 8.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு
3 இன்ச்சு அடிங்கை சுற்றளவுக்கு. இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இவங்க வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அகலம் 5.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 2 இன்ச்சு குறைச்சிருக்கோம் இல்லையா, 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5.5யோட 1 இன்ச்சை கூட்டி அப்படியே மேலே வைங்க. 6.5. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 7.25 இருந்துச்சு. கரெக்டாக அந்த 7.25 வருதுங்க. நம்ம வந்து 1/4 இன்ச்சு கூட வச்சுருக்கோம். அப்போ அந்த 1/4 இன்ச்சு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7.5க்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கிராஸாக கோடு போட்டாச்சு. 7.5 அதில் பாதி எவ்வளவு, 3.25. அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த 7.5 மார்க் 7.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து இந்த வளைவை கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. ஓகேங்களா, அது மாதிரி கீழேயும் 2 இன்ச்சு. இந்த மாதிரி தான் ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணணும். பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கேன்னு. இங்கே 2 இன்ச்சு குறைக்க சொன்னதுனால அவங்க கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு இருந்துச்சு. நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு. அப்போ 8.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 3 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். கீழே அடிங்கை சுற்றளவுக்கு அதை கோடு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு 7.5 வச்சு இங்கே கீழே வந்து 5.5 இருக்குது. அதை காட்டிலும் இங்கே 1 இன்ச்சு கூட வச்சு 6.5 வச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு இங்கே வந்துடும். நமக்கான 7.5 வரணும். அதனால் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு புள்ளி மார்க் பண்ணி அதில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதில் வந்து 7.5ல் பாதி 3.25லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இந்த வளைவு போட்டிருக்கேன். போட்டு இவ்வளோதான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் இப்படி தான் வரும். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வெட்டணும். வெட்டினா தான் கரெக்டாக வரும். அது சுருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சா இல்லை தப்பாக இருக்கா என்னன்னு. கஸ்டமர் வந்து ஒரே நேரம் ஒன்று போல் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று ஏதாவது ஒன்று அதை குறைக்கணும் கூட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு தக்கன நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வெட்டணும். இப்போ நான் குடஞ்சி வெட்ட போகிறேன். இங்கேருந்து இந்த ஆமுக்கு உயரம் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் அந்த 2 இன்ச்சிலேருந்து அப்படியே லைட்டாக இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே கொண்டு போய் இங்கே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸை மட்டும் எடுத்து நீங்கள் அப்படியே நம்ம வரைஞ்சதில் வெட்டிடுங்க. இவ்வளோதான். இது வந்து குடஞ்சி வெட்டுறது. இந்த மாதிரி வெட்டிட்டு இங்கே அரைக்காத்து போட்டுருங்க. அது மாதிரி இங்கேயும் வச்சு ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. இப்போ கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் பின்பாட்டில் அரைக்காத்து போட்டிருக்கோம்னா அந்த அரைக்காத்து இந்த அரைக்காத்து கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் ஆகணும். அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம முன்பாட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட்டு. ஓகேங்களா, பிரின்சஸ் கட்டு வந்து நம்ம கிராஸாகவும் போட்டு கிராஸ் கட்டிங்காகவும் பிரின்சஸ் கட் போட்டுக்கலாம். கிராஸாக போடணும்னா நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு அதை நீங்கள் இது பண்ணணும். நான் வந்து இது ஸ்ட்ரைட் கட்டு தான், அதனால் இப்படியே நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுனால நம்ம பின்பாட்டோட முன்பாட்டு வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு இறக்க வேணும் நமக்கு. அப்போனா தான் நம்ம தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இதை வச்சு ஃபுல்லாக நம்ம இது பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக பின்பாட்டை அப்படியே போட்டு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, பின்பாட்டை போட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நமக்கு பின்பாட்டு காட்டில் 1 இன்ச்சு இறக்க வேணும் கீழே.
அந்த 1 இன்ச்சு இறக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இறக்கத்தை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. கீழே இந்த 1 இன்ச்சு வச்சு இங்கேயும் இந்த 1 இன்ச்சு வச்சு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? பிரின்சஸ் கட் வந்து நமக்கு கீழே இறக்க வேணும். 1 இன்ச்சியாவது 1.5 இன்ச்சாவது நீங்கள் இறக்க விட்டுக்கோங்க. நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன், இறக்க விட்டுட்டேன். இப்போ இங்கிட்டு வந்து நான் டாட் வந்து 3 இன்ச்சு பிடிக்க போகிறேன். 3 இன்ச்சு, அதனால் 3 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். 3 இன்ச்சு அகலம் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா அங்கிட்டு வச்சுருக்கேன். இங்கிட்டு நான் 1/2 இன்ச்சு அந்த 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ இந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக அந்த 3 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அடுத்து கீழே இந்த 1 இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதே அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பின்பாட்டை எடுத்துருங்க. அப்படியே எடுத்துட்டு அவங்க கழுத்தோட ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ப்ளவுஸ் அப்படியே போட்டு இந்த ப்ளவுஸ் இப்படியே போட்டு நம்ம இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே கூட பார்த்துக்கலாம். இது மாதிரி வச்சு அவங்க அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5 இன்ச்சு தான் இருக்குது. இந்த பாருங்கள், 5 இன்ச்சு, கரெக்டாக 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சை நீங்கள் இங்கே வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது பின்பாட்டில் வந்து கழுத்து அகலம் இறங்க உயரம் இறங்க கழுத்தோட உயரம் இறங்க இந்த ஷோல்டரோட அகலம் வந்து குறுகிக்கிட்டே போயிடும். இதே கழுத்தோட அகலம் வந்து மேலே ஏற இந்த கழுத்தோட அகலம் உயரம் ஏற இந்த கழுத்தோட அகலம் வந்து விரிஞ்சுக்கிட்டே வரும். ஷோல்டர் அளவும் குறுகிடும். ஓகேங்களா? இதே 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதை வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான், அந்த அளவுக்கு தான் குடஞ்சி வெட்டணும் நம்ம. சரிங்களா? ரொம்ப குடஞ்சி வெட்டிடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ரொம்ப லூஸ் விழுந்துடும், அசிங்கமாக இருக்கும். வரைஞ்சிட்டு இந்த கழுத்தை வந்து வரைஞ்சிருங்க. கழுத்து வரைஞ்சாச்சு. கழுத்து வரைஞ்சிட்டு நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா என்னென்னு வச்சு மார்க் பண்ணி பார்க்கணும். மார்க் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக தான் வெட்டி எடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா லூஸ் விழுகும். முன் கழுத்து வந்து லூஸ் விழுகும். லூஸ் விழுந்தால் சரி வராது. இந்த பாருங்க 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு. இது 1/2 இன்ச்சு. இங்கேருந்து நம்ம கிராஸ் அடித்து மார்க் பண்ணி வெட்டணும். ஓகேங்களா? இப்போ பிரின்சஸ் கட்னால இவங்களுக்கு வந்து இது கிராஸ் வந்து 13 இன்ச்சுக்கு வரும். நான் அந்த 13 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைன் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இதிலேருந்து அவங்களுக்கு அதாவது இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாட் வந்து அவங்களுக்கு 3.5 இன்ச்சு, அதாவது நிப்பிள் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து 3.5 இன்ச்சு வரும். அப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 3.25 வச்சுருக்கேன். 3.25லேருந்து இங்கிட்டு ஒரு 1.25, அந்த பக்கம் ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு, அதையும் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்னா அதில் வந்து 3.25, கரெக்டாக 3.25 வச்சு இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்ட்டு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இங்கே கீழே ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல, அங்கே கரெக்டாக 3.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு ஒரு 1.25, இங்கிட்டு ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இது கிராஸு, இதை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க.
இதை வந்து நம்ம இப்போ ஆனால் வெட்டி எடுத்துருவோம். ஓகேங்களா, இதை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு இது பண்ணும்போது நம்ம இந்த வளைவு கொடுக்கணும். வளைவு கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த வளைவு வந்து இந்த மாதிரி கப்பு அவங்களுக்கு எடுப்பாக வேணும்னா நமக்கு இந்த மாதிரி வளைவு கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா நம்ம எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவு கொடுத்து இது பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். இதை வந்து இங்கிட்ட எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடுங்க. இந்த 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணியாச்சு. இது இவ்வளோ தான், நம்ம வந்து கட்டிங் போட வேண்டியது இவ்வளோ தான். ஓகேங்களா, இது ஃபுல்லாமே நம்ம மடக்கி அடிச்சிடுவோம். அப்போது ப்ளவுஸோட உயரமே இவ்வளோ தான் வரும். பார்த்துக்கோங்க, ப்ளவுஸோட உயரமே இந்த அளவு தான் வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ளவுஸை திருப்பக்கூடாது, நம்ம தான் திரும்பணும். எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லாதனால நான் ப்ளவுஸை திருப்பி கட் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி கட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சிசரை தான் திருப்பணும், ப்ளவுஸை திருப்பக்கூடாது. இந்த 1 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே இது பண்ணி வெட்டணும், கிராஸ் பண்ணி. அதை வந்து இந்த மாதிரி கழுத்துக்கு மட்டும்தான், அதனால் இந்த கிராஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு, இங்கே மட்டும் கிராஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஊடால வந்து இதை வந்து மறக்காமல் அரக்காத்து போட்டுருங்க. இதுக்குள்ளே போட்டுட்டிங்களா, போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணும் நம்ம. அப்போ இந்த மாதிரி நான் இப்படி தான் பிரின்சஸ் கட் போட்டு தைச்சி தருவேன். இது நாள் வரைக்கும் என்னோடய கஸ்டமர்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு இந்த இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து இவ்வளோ பட்டி இந்த அளவுக்கு நம்ம பிடிப்போம்னா அந்த டாட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இதாயிரும். அப்போ இங்கே வந்து இப்படி வரும், இந்த மாதிரி வரும். இந்த இதில் வந்து மறக்காமல் அரக்காத்து போட்டுருங்க. இந்த 1.5 இன்ச்சு கீழே 1.5 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்லையே, அதில் வந்து கரெக்டாக அரக்காத்து போட்டுருங்க. அதை வந்து நம்ம மடக்கி அடிச்சிடுவோம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிட்டு மிச்சத்தை மடக்கி அடிச்சிடுவோம். இதுதான் நீங்கள் இந்த இதை வந்து இப்படியே நீங்கள் கட் பண்ணி மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம லைன் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க பிரின்சஸ் கட்டு. ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கட்டிங் தான். அது மாதிரி தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது.
எல்லோரும் இது கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கட் பண்ணுறது ஈஸி, தைக்கிறது ஈஸி. இது வந்து பின்பாட்டு, இது வந்து முன்பாட்டு. இதை வந்து நான் அப்படியே மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்லீவ். அவ்வளோ. இதுக்கு பட்டி எதுவுமே தேவையில்லை. பட்டன் பீஸ் மட்டும் நம்ம இதில் இது பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் பிரின்சஸ் கட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் கூட போட்டு காமிக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.